அதிமுக திமுக திமுக அதிமுக மக்கள் வந்து இன்னைக்கு அதிருப்தியில இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு மூன்றாவதா ஒரு ஆள் வரமாட்டாங்களா? அது எல்லாருக்குமே பர்சனல் இருக்கு. இப்போ கனிமொழி மேடமும் ராசா அவர்களையும் வச்சு ஒரு பர்சனல் பேசினாங்க. அப்புறம் கருணாநிதி ஐயா வச்சு ஒரு பர்சனல் நிறைய இருக்கு. ஸ்டாலின் ஐயா மேல பர்சனல் இருக்கு. உதயநிதி, இன்பநிதி, இவங்க எல்லாருமேலயும் ஒரு பர்சனல் இருக்கு. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, குடும்பத்தையே பாத்துக்க தெரியாதவரு எப்படி நாட்டை பாத்துக்க போறாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், இன்னைக்கு நாட்டுல என்ன அதிகமாயிடுச்சுன்னா நடுநிலை. யாரை கேட்டாலும் இல்லைங்க நான் நடுநிலைங்க, நான் வந்து ஒரு கேண்டிடேட்னா படிச்சவங்களான்னு பார்த்து தாங்க போடுவேன் அப்படின்னா, அப்ப படிச்சவங்களா? வா, மரியா வில்சன் சார் என்ன படிச்சிருக்காருன்னா, இங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு கலெக்டர் ஒரு டாக்டர் எல்லாம் வந்து ஆகணும் நெக்ஸ்ட் 15 வருஷத்துக்குள்ள. அதுதான் நம்ம திட்டம். இன்னைக்கு கூட பாருங்க, கொஞ்சம் சிட்டியை விட்டு தாண்டினா லைட் இப்ப நிறைய இடங்கள்ல இருக்காது. எங்க லைட் இல்ல, பெண்களோட ஓட்டை எப்படியாவது செதுக்கணும் தான் இவ்வளோ வேலையும் பண்றாங்க. கொஞ்சம் பெட்டரா தான் பண்ண, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. அப்படியே சும்மா அப்படியே ஒன்னும் இல்ல நடிகர் தானே அப்படின்னு. 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாரு, அவரு பலசாலியா இல்ல அந்த ஒருத்தர் 10 பேர் எதிர்க்கிறாரு அவரு பலசாலியான்னு கேட்டாரு. இப்ப 2026ல நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போட போறேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து சிஎம்மா வரணும். அதே மாதிரி நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அனில் அப்படிலாம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து கலாய்ப்பாங்க, வெறும் ரசிகர் மட்டும்தான். ஆனால் நான் வந்து பார்த்தோம்னா பக்கா தலை ஃபேன், அஜித் ரசிகர் நான். எனக்கு வந்து இந்த நம்ம விஜய் மக்கள் இயக்கம் பார்த்து ரொம்ப வருஷமாவே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பண்ற நல்லது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் வந்து நான் தளபதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இருக்கேன். இப்போ என்னன்னா, மக்கள் வந்து பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ஆம் ஆத்மி பார்த்தோம் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டில் அந்த மாற்றம் வந்து கண்டிப்பா வர வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. இப்போ ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் அகாலிதள் இந்த 2 கட்சியுமே ரொம்ப வருஷமா இருந்தாங்க. திடீர்னு வந்து ஒரு கட்சி உள்ள புகுந்து ஒரு 5 வருஷத்துல வந்து ஷார்ட் பீரியட்ல சிஎம் ஆயிட்டு பிடிச்சிட்டாங்க ஆட்சியை. அதுதான் ஒரு மிகப்பெரிய சேஞ்சு. அந்த ஒரு புரட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல தெரியும். இப்போ எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தனியா நிக்கிறாப்புல, தனியா நின்னா ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். எந்த கூட்டணி இல்லாம தனியா அடிச்சாங்க. நிறைய சொல்றாங்கல்ல, 2 வருஷத்துல வந்த உடனே ஒருத்தர் சிஎம் ஆயிடணுமா அப்படின்லாம். அதாவது தேவை, மக்களுக்கு தேவை இருக்கு. 2 மாசத்துல நீங்க சிஎம் ஆகணும்னா கூட ஆகுற அளவுக்கு மக்கள் தேவை. எப்பவுமே அந்த 3ஆம் சக்தி அப்படிங்கிறது ஒரு தேவை தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த அதிமுக திமுக திமுக அதிமுக மக்கள் வந்து இன்னைக்கு அதிருப்தியில இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு மூன்றாவதா ஒரு ஆள் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேப்டன் வந்தாரு, அவராலே வந்து முடியல, என்னவோ சொல்லி வந்து அவரை காலி பண்ணிட்டாங்க. அவரால இன்னைக்கு வந்து அவரே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பண்றாங்க, பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஒரு வாக்கு அரசியலுக்காக. ஆனா இன்னைக்கு இதையெல்லாம் உடைச்சி மாத்துற அளவுக்கு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால கண்டிப்பா கூட்டணியே தேவையில்ல, மக்களோடு கூட்டணி. மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இவர் தான் அப்படிங்கிறதுனால. அதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ அவரோட பர்சனல் விஷயத்த பத்தி சாட்டை துருமங்கள்லாம் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாப்புல, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? அது எல்லாருக்குமே பர்சனல் இருக்கு. இப்போ கனிமொழி மேடமும் ராசா அவர்களையும் வச்சு ஒரு பர்சனல் பேசினாங்க. அப்புறம் கருணாநிதி ஐயா வச்சு ஒரு பர்சனல் நிறைய இருக்கு. ஸ்டாலின் ஐயா மேல பர்சனல் இருக்கு. உதயநிதி, இன்பநிதி, இவங்க எல்லாருமேலயும் ஒரு பர்சனல் இருக்கு. இதெல்லாம் நம்ம யாருமே வந்து பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம அப்படி கிடையாது, நம்ம ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ். ஸோ அவங்களும் வந்து பார்த்தோம்னா இது வந்து எங்க அண்ணன் அண்ணி 2 பேர் ஒரு ஃபேமிலிக்குள்ள. இப்போ நம்ம அப்பா அம்மா 2 பேருக்கு சண்டை நடக்குதுன்னா நம்ம விட்டுட்டு போயிடுவோமா? அது என் குடும்பமே இல்லை அப்படின்னு ஒரு பையன் விட்டுட்டு போயிடுவானா, ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுவாங்களா? அது ஃபேமிலி. இது வந்து அன்னிக்கும் அண்ணனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்குள்ள 3வது மனுஷன் நீ யாருக்குமே இதுக்கு வந்து தகுதியே கிடையாது. இதுல உண்மையை சொல்லணும்னா இதுக்கு யாருமே இதுல வரக்கூடாது உள்ளுக்குள்ள. இது இங்க நம்ம ஃபேமிலி மேட்ரு. அது அவரே சரி பண்ணிவிடாரு. அதான் சொல்லிட்டாரு, நானே சரி பண்றேன் அப்படின்னு. அதனால ஒரு நடிகையை தொடர்பு படுத்திய இவங்களை வச்சு அவங்கள வச்செல்லாம் சொல்ல வேண்டிய, அதாவது நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, குடும்பத்தையே பாத்துக்க தெரியாதவரு எப்படி நாட்டை பாத்துக்க போறாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்குது. சிபிஐக்கு போறாரு, அந்த மனுஷன் தூக்கம் நல்லா நிம்மதியா தூங்குறாரான்னு தெரியல. ஆனா அவரை நம்பி வந்த பெண்களை, தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவிகள் எல்லா பெண்களையும் அவரை நம்பி வந்த கூட்டத்தை
நிம்மதியான தானே பாத்துக்கிறாரு, நல்லா தானே பாத்துக்கிறாரு. அப்ப அவரு கஷ்டப்பட்டாலும் அவரு கசப்ப சாப்பிட்டாலும் மத்தவங்களுக்கு இனிப்ப தரணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட பர்சனலை பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க எந்த தொகுதியில இருந்தீங்க? நான் வந்து ஆர்கே நகர். ஆர்கே நகர் வேட்பாளர் யாரு? மரிய வில்சன் சாரு, நம்ம ஜேபிஆர் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஜேபிஆர் உடைய மருமகன். நிறைய சொல்லுவாங்க சில பேர். அதாவது இன்னைக்கு நாட்டுல என்ன அதிகமாயிடுச்சுன்னா நடுநிலை. யாரை கேட்டாலும் இல்லைங்க நான் நடுநிலைங்க, நான் நடுநிலைங்க, நான் நடுநிலைங்க. நான் வந்து ஒரு கேண்டிடேட்னா படிச்சவங்களான்னு பார்த்து தாங்க போடுவேன் அப்படின்னா. அப்ப படிச்சவங்களா வா, மரிய வில்சன் சார் என்ன படிச்சிருக்காருன்னா பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்காரு. படிச்ச கேண்டிடேட் தான், சூப்பர் கேண்டிடேட், நல்ல கேண்டிடேட். எல்லாருமே பாருங்களேன் அந்த மாதிரி. இப்ப எல்லா வேட்பாளர்கள், எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நல்லா படிச்சவங்க, நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணவங்க, சாமானிய மக்கள். எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து சாமானிய மக்கள் எல்லாம் நிப்பாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணாரு. அந்த மாதிரி பண்றாரு. இன்னைக்கு மரிய வில்சன் சார் வந்தது நான் என்ன நினைச்சேன்னா, ஆர்கே நகர் ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் மாதிரி போவோம், டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு நினைச்சேன். ஆனா மரிய வில்சன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்தியா நெதர்லாந்து மாதிரி போகுது மேட்ச். சிம்பிளா வின் பண்ண போறாங்க டிவிக்கு. சார் வந்து ஒரு 26 வருஷம் அனுபவம். 4 காலேஜ் இருக்கு, பனிமலர், சென்ட் ஜோசப், ஒரு 4 காலேஜ் இருக்கு. அந்த 4 காலேஜ்ல இருக்கிற கூட்டமே ஒரு தொகுதிக்கு சமம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணவருக்கு இதையும் வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. சார் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. மரிய வில்சன் சார் வந்து ஒரு அமோக வெற்றி, ஒரு மாஸ் வின்னிங் பண்ணுவாரு. அது ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள்கிட்ட. இப்ப கள நிலவரம் எப்படின்னா இருக்கு? கள நிலவரம் தெளிவா இருக்கு, சூப்பரா இருக்கு. மக்கள் வந்து நான் ஆர்கே நகரா இது, ஏன்னா ஆர்கே நகர்னாலே ஒரு நட்சத்திர தொகுதி தான். அம்மா வந்து நின்னாங்க பை எலெக்ஷன்ல, நிறைய மாற்றம் நடந்தது. மக்களுக்கு ஒரு வெறுப்பு, அங்க என்னடா இது, இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இவங்க. எனக்கு ஆர்கே நகர்லாம் நிறைய ரோடு இன்னமும் பள்ளமா குழியுமா. அந்த நார்த் சென்னை நார்த்தா தான் இருக்குது, சவுத் சென்னை நல்ல முன்னேற்றம் இருக்கு. அண்ணா நகர்ல ரோடு போடுறாங்க, கிரீம் பிஸ்கட் மாதிரி இருக்கு. இங்க வந்து முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட் உள்ள வரணும் அப்படிங்கிறது மக்களுக்கு எதிர்பார்ப்பு. கண்டிப்பா பாருங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றி. எனக்கு தெரிஞ்ச எல்லா தொகுதியிலும் பட்டாசை வாங்கி ரெடியா வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம தான் வின் பண்ணுவோன்ற அளவுக்கு இருக்கு. பெண்களுக்கான சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. உண்மையாங்க, நான் வந்து விஜய் சாரை வந்து அண்ணா அப்படின்லாம் வந்து நான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் வந்து தலை ஃபேனு. நான் அப்படி எனக்கு கூப்பிடுறது எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனா குட்டி குட்டி பசங்க, என் அக்கா பையெல்லாம் கூப்பிடுவான். விஜய் சாரை வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுமா. டேய் உன் வயசே வந்து 15 தான், நீ எப்படி அண்ணான்னு. அப்ப கூடும்போது எனக்கு அது கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது. ஆனா நான் என் மனசார, நான் மார்ச் 7ஆம் தேதி அவர் அண்ணான்னு சொல்லணும்னு என் மனசார தோணுச்சுங்க. எதுக்காக சொல்றேன்னா, அவர் சொன்ன திட்டங்கள் பாத்தீங்களா, 6 சிலிண்டரா இருக்கட்டும், இந்த 0 டார்க் ஸ்பாட்னு ஒரு விஷயத்த சொன்னாரு மகளிர் தினத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு என்ன தேவைன்னா, மகளுக்கு மாசம் அந்த மகளிருக்கு மாசம் இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த விடியல் பயணம், ஃப்ரீ பஸ், இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் தேவைப்படுது. என்னன்னா, அவங்க வேலைக்கு போறாங்கல்ல, காலையில அதிகாலையில எழுந்து போகும்போதும் ஈவினிங் வந்து இருட்டுல வீட்டுக்கு வரும்போதும் அவங்களுக்கு அந்த டைம்ல பாதுகாப்பு தேவை. அதுக்குதான் தலைவர் அருமையான ஒரு டிசிஷன், 0 டார்க் ஸ்பாட். எங்க லைட் இல்ல, இன்னைக்கு கூட பாருங்க, கொஞ்சம் சிட்டியை விட்டு தாண்டினா லைட் இப்ப நிறைய இடங்கள்ல இருக்காது. எங்க லைட் இல்ல, அந்த இடத்த சிசிடிவி கேமரா வச்சு நான் கண்காணிக்கிறேன், அது என்னோட தலைமையிலேயே நான் அதை பாக்குறேன் அப்படின்னு அருமையான திட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, உண்மையாவே நான் அண்ணான் கூப்பிடணும்னு அவர் நினைக்கிறேன். அவர் என்ன மனசுல நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு பெண்களையும் தன்னுடைய ஒரு தங்கையாவோ ஒரு அக்காவாவோ ஒரு மதிச்சு, அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையா வச்சு அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு தெளிவா இருக்கிறாரு. பெண்களோட ஓட்டை எப்படியாவது செதுக்கணும் தான் இவ்வளோ வேலையும் பண்றாங்க. கொஞ்சம் பெட்டரா தான் பண்ணுங்க, எதுவுமே நிக்க மாட்டேங்குது நீங்க பண்றது. ஒரு நாள் அவர் மேல ஒரு அவதூறு போடுறாங்க, 24 மணி நேரம் தாங்குதா, முடிஞ்சிருது. ஸோ அதனால இன்னும் பெட்டரா நீங்க ட்ரை பண்ணுங்கன்ற. அதனால பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அவர் போடுற திட்டம் இது சும்மா ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் அடுத்து தேர்தல் அறிக்கை மொத்தமா காட்டுவார் பாருங்க. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவர் மேல இம்ப்ரெஸ் ஆகும். நம்ம சவுக்கு சங்கர், மரியதாஸ் வந்து இந்த கரூர்ல வந்து ஷூட்டிங் நடத்தினாங்க. விஜய் அவர்கள் ஷூட்டிங் நடத்துறதுக்காக தான் அந்த கூட்டத்தை சேர்த்து, அதனாலதான் 41 பேர் செத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி அதுதான்மா, இங்க கரூர்ல வந்து ஷூட்டிங் நடத்தினாங்க. அவங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, அவங்க வந்து இந்த தூத்துக்குடி சம்பவத்துல வந்து டேட்டிங் நடத்துனாங்க. என்ன இது, அங்கேயும் ஷூட்டிங் தான் நடத்துனாங்க. அதாவது ஒரு எதை என்ன பண்றோம், தளபதின்றவர் சாதாரண ஒரு இதுவே அவர் ஒரு மிகப்பெரிய இந்திய அரசியல்ல இப்ப ஒரு மோடிஜி வராரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கரிஷ்மா இருக்கு. அவர் வந்தாருன்னா அந்த இடத்துல பயங்கரமா ஒரு இது இருக்கும். அந்த மாதிரிதான் இவர் ஒரு இடத்துல போய் நின்னாருன்னா ஒரு பயங்கரமான ஒரு கரிஷ்மா ஏற்படுது. பல இடங்கள்ல கேமரா வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதை போய் ஒரு புரிதலே இல்லாம ஷூட்டிங் நடத்துனாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு
ஏதாவது ஒரு அவதூறு. இப்ப என்னன்னா, எப்படியாவது பிஜேபி கூட்டணிக்கு வருவாரான்னு எதிர்பார்த்தாங்க, வரல. அவங்க 2 பேருமே, சவுக்கு சங்கர் வந்து ஏடிஎம்கே சப்போர்டர், அந்த மாரிதாசா அவர் வந்து பிஜேபி சப்போர்டர். இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா கடைசி டைம்ல வர்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போம், வரலையா போட்டு அடி பண்றதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியோ நீங்க பேசுறதும் நிக்காது, எதுவுமே நிக்க போறது இல்ல. அந்த மனுஷன் ஜெயிக்க போறாரு, அதுதான் உண்மை. ஆர்கே நகர் இந்த நியூஸ் 7 சேனல்ல ரிவ்யூ பார்த்தேன். நியூஸ் 7 வந்து ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஏஜென்சி. அதுல வந்து ஆர்கே நகர் மட்டும் இல்ல, பெரம்பூர், விருகம்பாக்கம், பல தொகுதிகள்ல சென்னையில டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய லீடிங் இருக்கு, பிளஸ் இருக்கு. குறிப்பா ராயபுரத்துல வந்து பார்த்தோம்னா இவர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுவார், இது என்னோட கோட்டைங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஐட்ரி மூர்த்தி இருக்கிறார், டிஎம்கே கேண்டிடேட், அவருக்கும் வந்து பார்த்தோம்னா டிஎம்கேவோட கோட்டை. ஆனா அதை தாண்டி நியூஸ் 7 சேனல்ல பர்சன்டேஜ்ல பார்த்தா 35% கிட்ட டிவிகே தான் லீடிங். இன்னும் வேட்பாளரே அறிவிக்கல ராயபுரத்துல, அதுக்குள்ள வந்து லீடிங். இது மாதிரி பல தொகுதிகள்ல டிவிகே லீடிங்ல இருக்கு. இப்ப இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து போட்டு, இப்போ ஆர்கே நகர்ல மரிய வில்சன் சார் மாதிரி இன்னும் பல கேண்டிடேட்டை உள்ள இறக்குனாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த 234 தொகுதியில தளபதி தான் பிராண்டு. அவர் முகத்துக்காகவே வந்து வாக்கு விழும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, யாருமே தேவை, இவர் தான் கேம் சேஞ்சரா இருக்க போறாரு, இவர் தான் வந்து கிங்காவும் மாற போறாரு. ஸோ அப்படிதான் நடக்க போகுது. ஒவ்வொரு தொகுதியில நீங்க சர்வே எடுத்து பாருங்க. இது வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியரோ இல்ல யாரோ வந்து ஃபேன்ஸோ போட்ட சர்வே கிடையாது. நியூஸ் 7 பல ஏஜென்சி, இந்தியா ஃபுல்லா எடுக்கிற ஏஜென்சி, பெரும்பாலான பக்கத்து ஸ்டேட் கேரளால எடுக்கிற ஏஜென்சி கூட பார்த்தோம்னா அந்த சர்வேல டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய லீடு வந்து இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு கோவத்துல இருக்காங்க, ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோவத்துல இருக்கிறாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து வரும். என்னை கேட்டா வந்து இந்த சர்வே எல்லாம் வந்து அதை மறந்துருங்க. அந்த 34% நம்மளுக்கு பத்தாது. 40-42% ஒரு தொகுதியிலையும் வந்து பார்த்து ஏளனமா பேசுறாங்கல்ல, என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. அவங்க எல்லாம் வந்து நம்ம இவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டோமே, கொஞ்சம் சீரியஸா, ஏன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. அப்படியே சும்மா அப்படியே ஒன்னும் இல்ல நடிகர் தானே அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. மே 4 அதுக்கான பதிலடி தெரியும். நீங்க வட சென்னை வந்து மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரியே தளபதி வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாங்க. இனியாவது பெரம்பூர் தொகுதி நல்லா வளர்ச்சி அடையும் நினைக்கிறீங்க? பெரம்பூர் தொகுதியில நீங்க எழுதி வச்சுக்கோங்க, தளபதி விஜய் தான் வின்னர். அவரை தாண்டி வேற யாராலே அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பெரம்பூர்ல இத்தனை வருஷம் இது எங்க கோட்டை, நாங்க வந்து எங்களை மீறி யாரும் உள்ள வந்துட முடியாது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல போது கள நிலவரம் பார்த்தோம்னா அவ்வளோ பேரும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு காமெடியை கேளுங்க, விசிகா கேண்டிடேட்டை நிப்பாட்ட போறேன்னு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமா, இத்தனை காலகட்டத்துல டிஎம்கே தான் அந்த இடத்துல வந்து வெயிட்டு. அவங்க என்னன்னா, இல்ல நாங்க ஆளூர் ஷானவாசா நிப்பாட்டுறோம், ஏன்னா கேட்டாங்க வந்து இஸ்லாமியர்கள் அதிகம், நாங்க நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப தோத்துருவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அவங்களுக்கே தெரியும் தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். தோத்துட்டா என்னன்னா, சரி உதயசூரியன் சின்னத்தை நாங்க நிப்பாட்டி இருந்தோம்னா நாங்க ஜெயிச்சிருப்போம், விசிகானால கொஞ்சம் லைட்டா இப்படி சமாளிக்கிறதுக்கு, முன்கூட்டியே சமாளிக்கிறதுக்கு இது ஒரு முன்ஜாமீன் எடுக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நான் ஒண்ணு சொல்லுவேன், பெரம்பூர்ல எதிர்த்து நிக்கிறீங்களா, டிஎம்கே கேண்டிடேட்டே நிப்பாட்டுங்க. அப்பதான் கொஞ்சமாவது ஒரு 50% ஒரு டஃப்பாவது கொடுக்க முடியும். ஏன்னா அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஏன்னா என்னன்னா ஒரு வருத்தங்க, குளத்தூர்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தளபதி அவர்கள், பெரம்பூர் போயிட்டாரு. சரி பரவாயில்ல, பக்கத்து பக்கத்துல அந்த பெரம்பூரோட அலை அப்படிங்கிறது குளத்தூர்ல அடிக்கும் பாருங்க. எஸ்ஐஆர் ரிவிஷன் போட்டுட்டாங்க. அதுல ஒரு தொகுதியில 80,000 90,000 ஓட்டு எல்லாத்தையும் அந்த போலி, இனி உள்ள புகுந்து நம்ம வந்து கள்ள ஓட்டு போட்டுடலாம், இதை பண்ணிடலாம் அதை பண்ணலாம், ஒரு சீனம் வேலைக்கு ஆகாது. ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். தளபதி தான் பெரம்பூர்ல வின் பண்ணுவார். அது எழுதி, பெரம்பூர்ல மட்டும் இல்ல, ஆட்சியை பிடிக்க போறதும் அவர் தான், சிஎம் ஆக போறதும் விஜய் சார் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தாங்க தளபதி கிட்ட, அவர் மனசுல என்னன்னா, வேலாயுதம் படத்திலே சொல்லியிருப்பாரு, நம்ம இந்திய நாட்டுல ஒரு இந்து ஃப்ரெண்ட் இல்லாத முஸ்லீமை பார்க்க முடியாது, முஸ்லீம் நண்பரை பார்க்க முடியாது, ஒரு முஸ்லீம் நண்பர் கூட இந்துக்கள் அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்காங்க 2 பேரும். இது இன்னொரு மேட்ரு பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு மாசான ஒரு கூட்டம் இருக்கு, சிறுபான்மையினர்கள் குறிப்பா. அவரு ஒண்ணு சொன்ன, இந்த மத சார்பற்றன்மை இல்ல இந்த மதத்தை வந்து குலைக்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்தாருன்னா சிம்பிளா ஒண்ணு பண்ணிருக்கலாம். அவர் ஈகோவை வந்து தூக்கி காட்டுறதுக்கு அழகா போயிட்டு பிஜேபியில நான் போய் கூட்டணி வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கும்? ஒரு சமூகத்துக்கு எதிராக அவர் பண்ணிருக்கலாம். ஆனா அதை பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. அதனால விமர்சனம் வந்து அங்க ஏதோ சீட்டு தராங்க, ஏதோ வந்து தராங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு தராங்கன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சும்மா நீங்க பண்ணலாம். உண்மையாவும் பாருங்க, இன்னைக்கு இந்த இஃப்தார் நோன்பு விழால எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து
விஜய் சாருக்கு நம்ம தலைவருக்கு அப்படி வந்து சப்போர்ட் பண்றாங்க. பெரம்பூர் தொகுதியிலேயே நீங்க எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புல கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் ரெடியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சமரசமற்ற, எங்க படம் வரல, ஜனநாயகன் வரலன்னா கூட பரவாயில்ல, தேவை கிடையாது, படம் பொறுமையா கூட வரட்டும், இப்போ சொல்ல முடியாது, படம் இப்போ கூட வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, லாஸ்ட் ஹோப் ஒன்று இருக்கு. படம் மட்டும் வந்தது அப்படின்னா 200 வெல்வோம்னு சொல்றாங்களே, அது டிவிக்கே தான் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தம் அந்த மனுஷருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை வச்சு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை வந்து நீங்க கெடுத்துக்காதீங்க தயவுசெய்து. அதனால அவர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி எதிராக பண்ணிருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம கரெக்டா நிக்கிறாரு. லெஃப்டும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. இந்த மக்கள் நீதி மையம்னு ஒருத்தனு கமல் சார் பண்ணார்ல, நான் இடதும் இல்ல வலதும் இல்ல மையம்னு சொன்னார், சென்டர்னாரு. பார்த்தா கடைசியில ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போயிட்டாரு அந்த மனுஷன். திமுக கூட போய் கூட்டணி வச்சிட்டாரு. ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது. உண்மையான மையத்துலதான் நிக்கிறார். இடதும் சாயல வலதும் சாயல, இவங்க காசு கொடுத்தா இவங்க இத்தனை சீட்டு, எந்த பக்கமும் போல, நான் தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு வந்து தெளிவா இருக்கிறார் தலைவர். அதுதான் வந்து ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு கட்ஸ். ஸோ அதை தாண்டி ஆன்மீக அரசியல்னு ஒரு விஷயம் ரஜினி சார் சொன்னார். ஆன்மீக அரசியல் என்னால வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவருக்கு உடல்நல சரியில்லை, ஓகே, நம்ம அதை விட்டுருவோம். ஆனா அந்த ஆன்மீக அரசியல் நாடே வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூல பரபரப்பா இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம்னு வச்சாரு. அந்த கொண்டாட்டத்துல யாரை கூப்பிட்டாரு? ஜென்ரலா கிறிஸ்டியன்ஸை வந்து கூப்பிடுவாங்க, அந்த மிஷினரிஸ்ல இருக்க கூட ஃபாதரு, பிஷப்பு, பாஸ்டர் இவங்களை கூப்பிடுவாங்க. ஆனா யாரை கூப்பிட்டார் தளபதி? இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறார். பிரம்ம குமாரிகள் இயக்கத்தை வந்து பேச வைக்கிறார். இப்படி வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு எப்படி சொல்ற ஒரு முற்போக்கு கூட்டணியே எங்க இதுதான். அதனால கூட்டணியில மக்களே எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அதெல்லாம் விமர்சனம் பண்றவங்க எனக்கு தெரிஞ்ச டைம் வேஸ்ட். நீங்க கடைசி வரைக்கும் விமர்சனம் தான் பண்ணும். தளபதி வந்து முதல் மாநாட்டிலே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு நம்ம அறிவிச்சிருந்தாலும் யாருமே கூட்டணிக்கு வரல. ஏன் வந்து நம்ம தாவேக்கா மேல நம்பிக்கை இல்லையா? அதாவது கூட்டணி ஒரு கட்சி மொத்தமா வரணும், ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் சார் வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கேல இருந்தார். அதுவே ஏடிஎம்கேல இருந்து வராங்களா? செங்கோட்டையன் ஐயா ஏடிஎம்கேல இருந்து வராரு. ஆது அர்ஜுனா சார் டிஎம்கேல இருந்து வந்தவர். ஸோ இது மாதிரி வந்து பல கட்சிகள்ல இருக்கிறவங்க வந்திருக்காங்க. அடுத்த ஒரு 25 நாள்ல பாருங்க இன்னும் பல கட்சியில இருந்து பல பேர் வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே வந்துட்டாங்க திமுக கூட்டணியிலேருந்து. அவங்க கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி இது வந்து மக்கள் இந்த கூட்டணி இதெல்லாம் வந்து போட்டு எத்தனை கட்சிகள் நீங்க 26 36 46 கட்சியை கூட்டணி வச்சாலுமே அந்த எண்டு மக்கள் ஒரு கூட்டணி பண்றாங்க பாத்தீங்களா, யாரு வரணும் வரக்கூடாதுன்னு, அதுதான் வின் பண்ணும். அதெல்லாம் நம்ம கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு இந்த கூட்டணியே எப்படி இருக்கு நீங்க வேணா பாருங்களேன். அந்த கூட்டணியை நல்லா பாருங்க. ஒரு வாழை இலையில பிரியாணியை போட்டு அதுக்கு மேல மீன் குழம்பை ஊத்தி அதுக்கு மேல வந்து பானிபூரியில இருக்கிற அந்த பச்சை தண்ணியை ஊத்தி அந்த மயனீஸை கொட்டி கிசான் ஜாமை மிக்ஸ் பண்ணி நீங்க ஊட்டுன்னா எப்படி வாயில இறங்கும், அந்த மாதிரி ஒரு மிக்சடான கூட்டணியா இருக்கு. ஒரு மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் கூட்டணியா இருக்கு. அதனால லாஸ்ட் எலெக்ஷன்ல உண்மையா சொல்றேன், திமுக 2021 அருமையான ஒரு கூட்டணியா ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. மக்கள் கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்கிற கூட கூட்டணி என்னன்னே தெரியல. அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு விமர்சனம், அறிவாலயத்துல தபால்காரன் வந்தா கூட வாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து போயிருச்சு. அதனால இந்த கூட்டணி கணக்குகள்லாம் வந்து பலிக்காதுங்க. நீங்க வேணா நல்லா எடுத்து பாத்துக்கோங்க. மோடிஜியை வந்து எதிர்க்க 2019 ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் அலைன்ஸ் வந்து போட்டாங்க. அந்த டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்னன்னா 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாரு, அவரு பலசாலியா இல்ல அந்த ஒருத்தர் 10 பேர் எதிர்க்கிறாரு அவரு பலசாலியான்னு கேட்டாரு. அப்ப இது அப்படியே 2026 தமிழக தேர்தலில் பொருத்தி பாருங்களேன் யார் பலசாலி? தளபதி விஜய் அவர்கள் தான் பலசாலி. அதை வந்து நம்ம ஒத்துக்கணும். அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பாருங்க. May 4th அன்னைக்கு கிளியரா தெரியும். 2026 கண்டிப்பா தளபதி 2026 மட்டும் இல்ல 2029 யாராவது கேட்பாங்க, 2026 வின் பண்ணிடுவாரா, என்ன விஜய் டிவிக்கு வந்துருமா, விஜய் வந்துருவாரா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட அழுத்தமா சொல்லுங்க. 2026 மட்டும் இல்ல ராஜா, 2029 வந்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அப்போ யாருடா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத அதை டிசைட் பண்ற ஒரு பவரா நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் இருப்பாரு. அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை போல, புரட்சி தலைவர் போல, அவர் கடைசி காலம் அவருடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ விஜய் சாருக்கு அப்படி இனி தமிழக அரசியல விஜய் சாரோட வி ஃபேக்டர் தான் இருக்கும். அதை யாராலையுமே மாற்ற முடியாது, அழிக்க முடியாது.